டெஸ்ட் டியூப்பில் பேஷண்ட்டோட யூரினை எடுத்து ஹீட் பண்ணும்போது இந்த யூரின் வழி புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகிறதா இருந்துச்சுன்னா கொயாகுலேஷன் ஆகும். அதாவது புரோட்டீன்ஸ் எல்லாம் ஹீட் பட்ட உடனேயே திரண்டு வரும். இதில் இப்போ திரண்டு வருகிறத பார்க்குறீங்க. இந்த திரண்டு வரும்போது அல்புமின் என்கிற புரோட்டீன் யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு சிவியராக புரோட்டீன் போகிறதுனால நம்மளால் இந்த கொயாகுலேஷனை விசிபிளாக பார்க்க முடியுது. இப்போ மைன்யூட்டாக லைட்டாக தான் புரோட்டீன் போகுதுன்னா இவ்வளோ தூரத்துக்கு கொயாகுலேஷனை விசிபிளாக பார்க்க முடியாது. ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரின் அல்புமின் என்கிற ஒரு டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூரின் புரோட்டீன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகக்கூடிய அல்புமின் என்கிற புரோட்டீனை என்ன டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம், இந்த ஒரே ஒரு டெஸ்டின் மூலமாக என்னென்ன புரோட்டீன்ஸ் எல்லாம் யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும், திரும்ப பார்த்தீங்கன்னா யூரின் வழி புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆனால் இந்த கண்டிஷனை என்னன்னு சொல்லலாம், இந்த கண்டிஷனை எத்தனை வகையாக பிரிக்கலாம், அதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ புரோட்டீன் என்கிறது நம்ம உடம்புக்கு முக்கியமாக க்ரோயிங் சப்ஸ்டன்ஸு. இது நம்ம யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீனை நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணி திரும்ப அப்சார்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான வாண்டட் சப்ஸ்டன்ஸாக திரும்ப நம்ம உடம்புக்கே இது சேர்க்குது. இதுதான் ஒரு நார்மல் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் புரோட்டீன் என்கிற டெஸ்ட்டை பல வழிகளில் எழுதுவாங்க. இப்போ யூரின் புரோட்டீன் அல்லனா யூரின் அல்புமின் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும் எழுதுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பற்றி எழுதுவாங்க. இந்த யூரின் ரொட்டீன்னாலும் இதில் ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வரும். அதாவது அல்புமின், சுகர், டெபாசிட் அப்படிங்கிற ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வரும். இதில் முதன்மையான டெஸ்ட்டு அல்புமின் என்கிற டெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூரின் அனாலைசிஸ் அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ யூரின் அனாலைசிஸை 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அனாலைசிஸ் அண்டு கெமிக்கல் அனாலைசிஸ். இதில் கெமிக்கல் அனாலைசிஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூரின் அல்புமின் என்கிற டெஸ்ட். இப்படி 3 நிலைகளில் இந்த டெஸ்ட்டை எழுதுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டை பல வழிகளில் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது ஹீட் கொயாகுலேஷன் டெஸ்ட்டு, ஸ்ட்ரிப் டெஸ்ட்டு, திரும்ப அனலைசர் டெஸ்ட் அப்படின்னு பல நிலைகளில் இந்த டெஸ்ட்டை பண்ணலாம். இதில் இன்னைக்கு நம்ம ஹீட் கொயாகுலேஷன் டெஸ்ட்டின் மூலமாக எப்படி புரோட்டீனை கண்டுபிடிக்கிறோம், ஸ்ட்ரிப் டெஸ்ட்டின் மூலமாக எப்படி புரோட்டீனை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட யூரினை ஒரு டெஸ்ட் டியூப்பில் 3/4 லெவல் வரைக்கும் எடுத்துட்டு இதோட அப்பர் போர்ஷனை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது யூரின் வழி புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா இந்த கொயாகுலேஷனாக போல் ஒரு ஃபார்ம் ஆகும். இப்படி கொயாகுலேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யூரின் வழி அல்புமின் என்கிற புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த புரோட்டீன் அப்படி எஸ்க்ரீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்ததாக ஒரு 3% அசிட்டிக் ஆசிட்டை ஒரு 3 ட்ராப்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் விடுவோம். இந்த அசிட்டிக் ஆசிட் பட்ட உடனேயே இந்த புரோட்டீன் சில டைம் டிஸப்பியர் ஆகும். இப்போ ஸ்டேபிளாக புரோட்டீன் இருந்துச்சுன்னா இதை அல்புமின் அப்படின்னு சொல்லலாம். அசிட்டிக் ஆசிட் படும்போது டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா இதை பாஸ்பேட் புரோட்டீன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீட் ஃபஸ்ட்டு யூரினை எடுத்து ஹீட் பண்ணுறோம், கொயாகுலேஷன் ஆகலை. திரும்ப அசிட்டிக் ஆசிட் விடுறோம், அப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறமா அசிட்டிக் ஆசிட் விட்டதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணும்போது கொயாகுலேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை பென் ஸ்டோன்ஸ் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பென் ஸ்டோன்ஸ் புரோட்டீன்ஸுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இது மயோகுளோபுலின் என்கிற புரோட்டீன் யூரின் வழியாக எஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பென் ஸ்டோன்ஸ் என்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால இதை பென் ஸ்டோன்ஸ் புரோட்டீன்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. இப்போ இந்த மயோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் அவர் இது மசிலில் இருக்கக்கூடியது, கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீன். இது நார்மலாக யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகாது. ஆனாலும் இப்படி மயோகுளோபுலின் என்கிற புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகிடுதுன்னா இதில் வேற ஏதோ சில இன்ஃபெக்ஷன்ஸோ திரும்ப கார்டியாக் சம்மந்தமான அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸோ வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலான்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ
இந்த யூரின் வழி புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டிஷனை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, புரோட்டீன் யூரியா அப்படின்னு இந்த கண்டிஷனை வந்து சொல்றோம். இந்த புரோட்டீன் யூரியாவ வந்து 3 டைப்பா கூட நம்ம பிரிக்கலாம். இப்ப புரோட்டீன் வந்து எஸ்க்ரீட் ஆகுதுன்னா, உடனேயே வந்து கிட்னி ஃபங்ஷன், டிஸ்ஃபங்ஷன் இல்ல கிட்னில ஏதோ பிரச்சனை அப்படின்னு வந்து உடனே நெனச்சிடக்கூடாது. இத வந்து 3 டைப்பா பிரிப்பாங்க. இந்த பிரிக்கிறதுல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபங்ஷன், டிஸ்ஃபங்ஷனா இல்ல ஃபெயிலியரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த புரோட்டீன் யூரியாவுக்கு 3 டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியா, ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியா, ரீனல் புரோட்டீன் யூரியா ஆர்கானிக். ரீனல் அண்ட் ஆர்கானிக் புரோட்டீன் யூரியா அப்படின்னு 3 டைப்பா வந்து இத பிரிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புரோட்டீன் வந்து யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகும்போது, சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்னி வந்து ஃபங்ஷன் குறைவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. ஆனா வந்து டக்குன்னு வந்து நம்ம அப்படி சொல்லிற முடியாது. இப்ப இதுக்கு வந்து ஒரு கிரேடு குடுப்போம். இப்ப யூரின் வழி புரோட்டீன் போகுதுன்னா, இதுக்கு ஒரு கிரேடு வந்து குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் ரைஸ், ட்ரேஸ், 1+, 2+, 3+, 4+ அப்படின்னு இதுக்கு வந்து கிரேடு குடுத்திருப்பாங்க. இப்ப ஃபைன் ரைஸ் அப்படிங்கும்போது, லைட்டா யூரின் வழி புரோட்டீன் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ட்ரேஸ்ங்கும்போது கொஞ்சம் கூட புரோட்டீன் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப 1+, 2+, 3+, 4+ அப்படிங்கும்போது சிவியரா யூரின் வழியா புரோட்டீன் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியா. இந்த ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியா அப்படிங்கும்போது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமான புரோட்டீன் இன்டேக் எடுப்பாங்க. அப்படின்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமா எடுப்பாங்க. புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த ஊக்க மருந்து எடுப்பாங்க. புரோட்டீன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்படிப்பட்ட காரணங்கள்னால கூட என்னவாகுதுன்னா, யூரின் வழி புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகும். இத வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியா அப்படின்னு வந்து இத சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியா. இந்த ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியா அப்படிங்கும்போது, இப்ப சில பேருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால புரோட்டீன் போகும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யூரோஜெனிட்டல் ட்ராக்ட்ல வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸு, வஜைனல் டிஸ்சார்ஜ் லேடீஸுக்கு போகும்போது, அதனால கூட புரோட்டீன் வந்து பிரசன்ட் காட்டும். திரும்ப வந்து ஆம்பளைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சில பேருக்கு யூரின் வழி செமினல் ஃப்ளூயிட் வந்து எஸ்க்ரீட் ஆகும். அது சில காரணங்கள்னால. அதனால கூட யூரின் புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். சில பேர் வந்து லாங் டைம் சிவியர் எக்ஸர்சைஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு சில நேரம் போலாம். சில பேருக்கு வந்து ஒரு பாடி ஏக், ஒரு காய்ச்சல், ஃபீவர் இப்படிப்பட்ட காரணங்கள்னால போகலாம். இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள்னால வந்து யூரின் வழி புரோட்டீன் போயிடுச்சுன்னா, இதத்தான் வந்து ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் அண்ட் ரீனல் புரோட்டீன் யூரியா. இந்த புரோட்டீன் யூரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபங்ஷன், டிஸ்ஃபங்ஷன், ஃபெயிலியர் ஆகுது. கிட்னி ஃபங்ஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னு குறிப்பிடுகிறது தான் இந்த 3வது புரோட்டீன் யூரியா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன புரோட்டீன் யூரியா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரேஸ் 1+ லெவல்ல கூட இருக்கலாம். ஆனா இது வந்து இந்த ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியாங்கும்போது அப்படிப்பட்ட காரணங்கள தவிர்த்துட்டோம்னா இது சரியாகும். திரும்ப வந்து ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியாங்கும்போது இதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ட எடுத்தோம்னா, அந்த புரோட்டீன் யூரியாவும் என்னவாகும்னா சரியாயிரும். 3வது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் அண்ட் ரீனல் புரோட்டீன் யூரியா தான் வந்து சிவியரா யூரின் வழி இந்த புரோட்டீன் எஸ்க்ரீட் ஆகும். இத வந்து மெடிசின் பண்ணி பார்த்தாலும் வந்து சில டைம் வந்து கம்மியாக சான்ஸ் இல்ல. இத தான் வந்து ரீனல் ஃபங்ஷன் கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த புரோட்டீன் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இதுல வந்து புரோட்டீன் சிவியரா வந்து எஸ்க்ரீட் ஆகக்கூடிய நிலைமைய வந்து பார்க்கலாம். இந்த புரோட்டீன் யூரியா, இந்த ஆர்கானிக் அண்ட் ரீனல் புரோட்டீன் யூரியா இத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னாலும், ரீனல் ஃபங்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிரியாட்டின் கிளியரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் யூரின் புரோட்டீன் அப்படிங்கிற டெஸ்ட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி வந்து அநேக டெஸ்ட்ட வந்து பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு வந்து கடைசி சொல்யூஷன் தான் இது வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன வந்து கொண்டு வருவாங்க. மத்த ஃபங்ஷனல் புரோட்டீன் யூரியா, ஆக்சிடென்டல் புரோட்டீன் யூரியா இதெல்லாம் ரொம்ப வந்து ப்ராப்ளம் இல்ல. இத வந்து சரிப்படுத்தலாம். இந்த ஆர்கானிக் அண்ட் ரீனல் புரோட்டீன் யூரியா தான் வந்து நமக்கு வந்து சிவியர் ஆகும்போது கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறத கூட இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம்.
யூரின் வழி வெளிவரக்கூடிய அல்புமினை எப்படி வந்து ஹீட் கொயாகுலேஷன் டெஸ்ட் மூலம் பண்ணணும்னு பார்க்குறோம். இதுக்காக ஒரு டெஸ்ட் டியூபை எடுத்துக்கணும். இதில் வந்து 3/4 முக்கால் பங்கு வந்து யூரினை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அப்பர் போர்ஷனை ஹீட்னால் வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது இந்த அல்புமின் என்கிற புரோட்டீன் வந்து கொயாகுலேஷன் ஆகும். இந்த கொயாகுலேஷன் ஆகிறது தெரியும் போது இந்த புரோட்டீன் வந்து யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அல்புமின் என்கிற புரோட்டீன் வந்து சிவியராக போகும்போது இவ்வளவு நல்ல விசிபிளாக நமக்கு கொயாகுலேஷன் தெரிகிற அளவுக்கு வந்து அது வந்து தெரியும். இது வந்து சிவியராக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த யூரினில் 3% அசிட்டிக் ஆசிட் 3 ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இந்த கொயாகுலேஷன் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அல்புமின் எனவும், இந்த கொயாகுலேஷன் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா பாஸ்பேட் எனவும் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் அல்புமின் என்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்ட்ரிப் டெஸ்ட் மூலமாக எப்படி யூரின் அல்புமினை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் ஸ்ட்ரிப்பை வந்து யூரினில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் கலர் சேஞ்ச் ஆகிருக்குதா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். கலர் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அல்புமினுக்கான இந்த கலரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது அல்புமினுக்கானது, செகண்ட் இருக்கிறது சுகருக்கானது, ரெடியூசிங் சுகருக்கானது. இந்த அல்புமினுக்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் க்ரீன் கலர் ஆயிருக்கு கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபைனல் க்ரீன் கலருங்கும்போது இது 4+ அளவுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இவ்வளவு தூரத்துக்கு இது சிவியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பேஷண்ட் வந்து கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆன பேஷண்ட்டோட யூரினை எடுத்து பண்ணது. இதனால தான் இவ்வளோ சிவியராக வந்து இந்த புரோட்டீன் போகிறத நம்மளால் இந்த டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிகிறது. இவ்வளோ தாங்க யூரின் அல்புமின் என்கிற டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்ரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.